ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. மிளகாய் 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ காரத்தூள் அரைக்கிறதுக்கும் 1/2 கிலோ மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காகவும், தனியா 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் 100 கிராம், அதுக்கப்புறம் சுக்கு 25 கிராம், கடலப்பருப்பு 200 கிராம் வாங்கியிருக்கேன். மிளகு 50 கிராம், மஞ்சள் 100 கிராம், அதுக்கப்புறமா கடுகு 50 கிராம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கட்டி வாங்கலை, நான் தூளாக தான் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வெந்தயம் 50 கிராம். இது எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வானல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 3 பொருள் மட்டும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். முதல்ல மிளகு லேசான சூடில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு பொருளாக தான் நான் வறுக்க போகிறேன். வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயத்தை நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும். அப்புறம் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகுலாம் வறுத்தோம்னா கசப்பு தன்மையாக இருக்கும். இப்போ வறுத்த பொருள்லாம் ஆற வச்சுட்டு தனியாக கூட இதெல்லாம் சேர்த்துடலாம். மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கடுகும், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் சுக்கும் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிளகாவை நான் பாதி குறைச்சிருவேன். 1/2 கிலோ காரத்தூளுக்காக எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிடி புழுங்கலரிசியும் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் ரெடி ஆகிடுச்சிங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.